அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால், சம்மட்டிபுரம், தேனி சாலை, மதுரை. ஹெச் ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். பெரிய மகிழ்ச்சி. இங்க நமக்கு இப்ப அத்தார் ஹோட்டல் இருக்கு, தெலுங்கோட்டில் ஸ்டேட் பேங்க் இருக்கு, அறிவிச்சுப்பேன். அங்க ஒருத்தர் இருப்பார், ஒரு சாகர நல்ல வளர்ச்சி ரொம்ப நல்ல வாய்க்காலம் கட்டி வச்சுக்கணும், நல்ல வசதியெல்லாம் இருக்குது. அவங்க ஒருத்தர் இருப்பார், அழுக்காதான் குடிக்கலாம் இருக்காது, அழுக்காதான் இருப்பார், கந்தல் கட்டிட்டு இருப்பார். ஒரு சின்ன காஞ்சிபுரம் மாட்டில் படுத்திருப்பாரு, கீழே மரத்துங்க இந்த மண்ணில் வாய்க்கால் சாக்க போட்டு சும்மா கையை தள்ளி என்ன மழை பெய்யா அவர் மேலே தண்ணி அடிக்காது, மழை இல்லாம தண்ணி எல்லாம் அடிக்காது. அந்த ஒரு காஞ்சிபுரம் மரத்தில் ஒரு கிழமை இருக்கும். நான் நைட்டு 12 மணிக்கு போவோம், திடீர் பசங்க குடும்பம் ஒரு 10 ரூபா பார்க்கலாம் போவோம். 12 மணிக்கு 1 மணிக்கு எந்த நேரமா போவோம். அது பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடை சாதாரண 4 மணிக்கு பார்க்கும்போது சாதாரண போகும்போது வேற இடத்துல போகும்போது உட்காரவே முடியாது, அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சாக்கடை போயிடும் அங்க. ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது, அதாவது ஒரு வாசனை அது ஒரு மோசமான ஒரு நாட்பூர்ணாக்க மாதிரி உள்ள ஒரு நிலை இருக்குமான்னு இருக்காது. அவருடைய உட்காந்து எதுவும் பேசுறது என்ன பேச முடியாது, ஏதாவது சொல்றாரு, ஏதாவது பேசுறாரு. ரொம்ப இருந்தாரு. அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்க எழுதில பாத்தீங்கன்னா எங்க இருக்க பார்த்தீங்கன்னா பெரிய கட்டணமா வரும். புலத்தோட்டில் இருந்தவங்களும் பெரிய அவங்க அங்க ஸ்டேட் பேங்க் இருக்கு, அங்க பகல் ஓட்டல் அந்த ஓட்டல் எதிர்க்கிற ஒரு கட்டணம், பெரிய கட்டணம் மாதிரி ஒரு எதிர்க்கலாம் இருக்கும். திடீர்னு அவருடைய அந்த நிலை அவருடைய எப்படி அது தெரியாது. அவர் பசங்க கேட்பாங்க, எவ்வளவு பசங்க ஒரு பெரிய விருப்பம் தேர்தல வெற்றி பெறணும், மரியாதணும் அப்படிலாம் கேட்பாங்க. பசங்க அவங்க முடிக்கிறப்பட சட்டமன்ற ஆட்சிகள் தெரிவிப்பாரு, எங்க சாமி இருக்காரு, அப்ப இருப்பாரு, எங்க சாமி வீட்டுல இருப்பாரு. அப்போ சட்டமன்ற ஆட்சிவாரு அவரு அது மாதிரி ஒரு நேரம் பார்த்து ஒண்ணு ஒரு சாலை வாய சொல்றாரு, புறாரு அந்த நீங்க எப்படி செய்யணும், அவரு ஒண்ணு தண்ணி அப்படின்னாரு, அதெல்லாம் நீங்க குடிங்க அப்படின்றாரு. அப்படி எப்படி சாப்பிடாது அவங்க அவருடைய அந்த நிலையில அவங்க எங்களுக்கு எப்படி தெரியாது. அப்போ அந்த பசங்க அவங்க ஏதோ ஒரு கவுரு கை கட்டுவார் அப்படின்னாங்க. இங்க ஒண்ணு இல்லையா, இந்த ஒரு மகனை இந்த மாதிரி நூல் பஞ்சு நூல் பிச்சை கட்டுவாங்க, இல்லை பொட்டை கட்டுவாங்க. அந்த நூல் நான் கீழே அந்த நம்ம கூட்டு பொட்டல் நூல் எடுத்து இந்த நூலுக்கு அதை எடுத்தாரு, என் கழுத்தை திருச்சி விட்டாரு. இதுதான் அந்த பஞ்சு எத்தனை வருஷம் நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை வருஷம் இருக்கும், எத்தனை நாள் இருக்கும். பழைய அறிவியல் பார்த்து அந்த கழுத்து அந்த கை தெரிய முடியுது. எத்தனை ஆண்டு இருக்கும், எத்தனை நாள் இருக்கும் நினைச்சு பாருங்க. அது ஒரு பஞ்சு மாதிரி போயிடும், அந்த பொட்டை மடிக்க பஞ்சு மாதிரி போயிடும். வித்தியாசமா இருக்கும். எனக்கே தெரியாது, ஒரு 4 ஆண்டுகளுக்கு மேல அது என் கழுத்துல இருந்திருக்கும் அந்த பஞ்சு நூல். அப்போ அந்த 4 ஆண்டுகளுக்கு மேலே அந்த பஞ்சு நூலே என் கழுத்துல இருந்தது. ஆனால் ஒரு நாள் திடீர்னு பார்த்தா காணாம், அந்த பஞ்சு நூலே காணாம். 4 ஆண்டுகள் 4 நாள் இருக்குமானா இருக்க முடியாது. 4 ஆண்டுகளுக்கு மேலே அந்த நூலை பஞ்சு அவங்க திரிச்சு போட்டது இருந்தது. அப்படின்னா என்ன, அவங்களுக்குரிய அந்த சக்தி, அதுதான் அவங்களுக்கு உரிய அந்த சக்தி அவர்கிட்ட உள்ள அந்த அந்த சித்தர்கிட்ட உள்ள அந்த அதுதான் அவர் கைப்பட்டு என் கழுத்தில் அது அவனால் இருந்திருக்கு. ஏன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பை நீங்கள் சாதனை எப்படி தான் இருக்க முடியாது.
அவர் அவருடைய அந்த சித்தர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அது எதை பற்றி ஒரு சிந்தனையே அவங்களுக்கு இருக்க முடியாது. கடவுளுடைய நிலைப்பாட்டில் அவங்க இருந்துச்சு.